வெல்கம் எவ்ரிபடி. டே 2 இன் பாலக்காடு. பாலக்காடுக்கு வர்ற வே நான் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா மழை நல்லா பெஞ்சிருச்சு, அதனால் கோபுரம் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதாக போச்சு. அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ தான் பாலக்காடில் தங்கியிருந்த ரூமு 700 ரூபாய்க்கு போட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு மேலே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கிளம்புறோம், வேலை முடிஞ்சு ஸ்ட்ரெயிட் டு இளையான்குடி. ஒரு சின்ன ஒரு விண்டோ, அவ்வளோதான். இந்த ரூமுக்கு 700 ரூபா. ஓகே ஓகே 2 செக் அவுட். ஓகே கிளம்பும், அவ்வளோதான். விக்கெட் பண்ணியாச்சு. கண்ணாடி இருக்கு. ஓகே முடிஞ்சு வெக்கேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பாலக்காடில் நம்மளுக்கு வேலை கிடையாது. போவோம். நல்ல வெயில் வந்துருச்சு. இதில் எப்படி போக போகிறோன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே பார்க்கலாம். நல்ல வெயில் அடிக்குது. அப்படி வெளியே போய் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும். இப்படி கேரளாவில் ஹெல்மெட்டு போட்டுட்டு கோப்ரோ வச்சு ஓட்டுனா பேனு. இன்றைக்கி மாட்ட போகிறேன்னு தெரியல. ஓகே பாய். பாலக்காடு சியூ. நல்ல டெவலப் ஆயிடுச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கா. ஓகே லூப் வேறு பண்ணணும். கொஞ்சம் லூப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும். இன்றைக்கோடைய ரூட் மேப்பு பார்த்தீங்கன்னா பாலக்காடு, பொள்ளாச்சி, தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அண்ட் தென் மதுரை, செம்பட்டி, மதுரை. ஃபோன் வேறு வருது, இப்போ எடுத்து பேச முடியாது என்னால். பாலக்காடோடைய அவுட்ருக்கு போயிட்டு நம்ம அங்கே பேசுவோம். போலீஸ் எதுவும் பிடிச்சா நிற்கணுமா என்னன்னு தெரியல. நம்ம சைடு தப்ப வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அளவில் குத்தம் சொல்ல முடியாது. இது பேனுன்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம ஓட்டுறது தப்பு தான். வண்டியில் மிரர் கூட இல்லை என்கிட்ட. மறந்துட்டு வந்துடுறோம். இப்போ ஆல்ரெடி லாஸ்ட்டாக போன கொடைக்கானல்லையும் அப்படி தான். அதுலேயும் மறந்துட்டு போயிட்டேன் நான். மிரர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை எனக்கு. அப்படியே மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நேற்று இங்கே பாலக்காடு கிளம்புறப்ப இந்த வண்டி லோக்கலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே வந்துட்டேன் மிரர் இல்லாமல். ஸோ அதுக்கும் ஃபைன் அடித்தாலும் நம்ம அடிக்கலாம். நல்ல நேரம் நான் தப்பிச்சு போயிட்டேன்னா போயிடுவேன். இங்கே 106 ரூபா 89 காசுன்னு நினைக்கிறேன் பெட்ரோலு.
நம்ம தமிழ்நாட்டில் 103 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஷூராக தெரில, போய் பார்ப்போம். நம்ம பேசாமல் போய் தமிழ்நாட்டிலே போட்டுக்கலாம். என்கிட்ட இன்னும் போகும், இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 110 கிலோமீட்டர்ஸாவது போகும். பொள்ளாச்சியை தாண்டி ஃபியூலை அடிச்சுட்டு போகலாம். பாலக்காடு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோஸ் எதுவும் அந்தளவுக்கு பார்க்கல. பாலக்காடு எப்படி இருக்குது என்னண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வர்றப்போ பார்த்தா தான் ஒரு 4 வருஷத்தில். மேபி ஆஃப்டர் பேண்டமிக் ஆகிருக்கலாம். நிறையா இடங்கள் இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்குது. பேண்டமிக்கு அப்புறம், இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. நல்ல லோக்கல் பிஸ்னஸ் எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்புத்தூர், ரைட்டில் போனால் திரிசூர். நம்ம 2 ஊருக்கும் போக போகிறதில்ல. ஒரு 12 o'clock வர நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ தான் ரூம்லேருந்து கீழே இறங்குறோம், நல்ல வெயில் அடிக்குது. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு வெக்க தெரியலை, அந்தளவுக்கு வெக்க தெரில. நேற்று நைட்டு நான் வர்றப்பெல்லாம் மழை பாலக்காடு. ஓகே, as I said, லெஃப்டில் கோயம்புத்தூர் 46 கிலோமீட்டர்ஸ், ரைட்டில் திரிசூர் 64 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் கோழிக்காடு அதெல்லாம் போட்டிருக்காது, நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ரைட் எடுத்துட்டோன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடை பிடிச்சிடலாம். क्या ब्रो? செயின் லூப் பண்ணலை, ரொம்ப சவுண்டு வருது. செயின் லூப் பண்ணிடுவோம். லூபு ஓகே ஓகே ஓகே. ஓகே, லூப் அடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக பொள்ளாச்சி தான். நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கிளம்பியாச்சு. ஒரு 5 hours நான் ஸ்டாப்பாக போனால் இப்படி போகிறது இல்லை. போய் சேர நைட்டு ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போவே மணி ஆயிடுச்சு, 1:26 ஆயிடுச்சு. ஆமாம், போய் சேர்றதுக்கு நம்ம போய் சேர்றதுக்கு எப்படியும் நைட் ஆயிரும். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு அவசரம் இல்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு தான் பொள்ளாச்சிக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 பிலோ 50 தான் இருக்கும். ஒரு 48 46 சம்திங் கரெக்டாக பாலக்காடுலேருந்து. நம்ம அந்த கோயம்புத்தூர் கொச்சி 4வேலேருந்து நம்ம அந்த ரவுண்டானால கீழே ரைட் எடுத்துட்டோன்னா ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் முட்டுறதே பொள்ளாச்சி தான். இப்போ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. ரெயின் கியர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலண்ணா. மழை பெய்யக்கூடாது, மழை பெஞ்சிடக்கூடாது. நான் பொள்ளாச்சி தாண்டுற வரைக்குமாவது பார்த்தேன், நிறைய பிளேஸ் பார்த்தேன் நான் வரும்போது நைட்டு. இருந்தாலும் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரில. நம்ம மழை எங்கே போயுதோ அந்த இடத்துல டீ கடை இருக்கிற மாதிரி ஒரு ஊராக இருக்கணும். அப்படின்னா சரி, மழை பெய்யட்டும், எவ்வளோ வேணாலும். இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட முடியல என்னால்.
ஓகே, பொள்ளாச்சி இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வந்துடும். அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. 2 சைடும் தென்னந்தோப்புங்க. இந்த ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பொள்ளாச்சி பொள்ளாச்சி நம்ம பொள்ளாச்சியில் வந்து ஒரு பிரேக்கை போடுவோம் முடிஞ்சா. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக தாராபுரம் தான். தாராபுரத்தில் போய் ஒரு டீ பிரேக்கு போட்டு இவர் ஏன் இப்படி போகிறாராம்? போடா எப்பா போடா. தாராபுரத்தில் வந்து ஒரு டீயை போட்டு அதோட ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு வந்து மதுரை தான். ஏன்னா என்னுடைய கணிப்பு கூட ஒரு 5:30 மணி 6 மணிக்கு மதுரைக்கு போயிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸி எனக்கு. எங்கே பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ வந்து தாராபுரம் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் போய்ட்டுருக்குறோம். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் வந்தோம். போனோன்னா பழனி போய் போனோம். இப்போ வந்து வர்றப்போ வந்து தாராபுரம் வந்து ஒட்டஞ்சத்திரம் அண்ட் தென் மதுரை இப்படி தான் போகிறோம். ரோட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பக்கம் போகிறோம். ரோடு நல்லா தான் இருக்குது. தாராபுரத்துலேருந்து இந்த ரோடு நல்லா இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல, இது தாராபுரம் ரோடு வந்து கொஞ்சம் நல்ல ரோடு தான். ஒட்டஞ்சத்திரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 3:44 ஆகுது. வெதரை பாருங்கள், சரியான வெயில். எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்த்துரும். மேப்பில் வந்து திருப்பூர்னு காட்டுது லொக்கேஷன். திருப்பூர் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் திருப்பூர்னு காட்டுது. இந்த மாதிரி காட்டுது லொக்கேஷனை. 31 டிகிரி காட்டுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை இல்லை. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் மழை இருக்குங்கிற மாதிரி காட்டுது. அப்பப்பா எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்பா, இளையாங்குடியில் 32 டிகிரிங்க. பெங்களூர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு, 26. பரவாயில்ல. ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம். ரோட்டில் சந்திக்கிறேன் உங்களை. வண்டி எடுத்ததுலேருந்து, ஊர்லேருந்து எடுத்ததுலேருந்து 1000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருந்தேன். ரிசர்வ் ஆனதுனால இப்போ திரும்ப ஒரு 600 ரூபாய்க்கு போட்டு போகிறோம். போயிடும். எத்தனை கிலோமீட்டரு? மதுரையை நெருக்கி இங்கேருந்து 120 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து 200 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக போயிடும் அந்த பெட்ரோலு. 40 மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி. அப்படி தான் நம்புகிறேன் நான். வெப்சைட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னண்டா இந்த வண்டி 100க்கு மேலே போகுதா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி பைக் வச்சுருந்தீங்கன்னா, வெப்சைட் BS6 மாடல் வச்சுருக்கிறவங்க 100க்கு மேலே போகுதாண்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 100ல் போகாமல் இருக்குது, 100க்கு மேலே போக முடியாமல் வண்டி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ.
பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் வர்ற ரோடு பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு கவர் பண்ணல. நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக விண்டு மில் தான், கம்ப்ளீட்டாக விண்டு மில். எந்த பாருங்கள் இப்போ கூட தெரியும். கோபுரம் எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நல்லா விண்டு மில்லோடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து நல்லா பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக விண்ட் மில் தான் இந்த சைடு ஃபுல்லாக. ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே விண்டு மில் இருந்திருக்கும் பொள்ளாச்சியை தாண்டினதுலேருந்து. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் இங்கே இந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் விண்டு மில். இது சும்மா ஸ்லைட்டாக தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஒட்டஞ்சத்திரம் இங்கேருந்து 33 கிலோமீட்டர் அப்படின்னா நியர்லி ஒரு இந்த பேஸில் போனோன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் போயிடலாம். ஒரு 4:20 போய் சேர்ந்துடலாம். நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் உங்களை சந்திக்கிறேன். தெரியுதா விண்டு மில்லு? நல்ல நிறையா இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரு விண்டு மில் கூட சுத்தாமல் இல்லை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். விண்டு மில் வந்து சில விண்டு மில் சுற்றும், சில விண்டு மில் சுத்தாது. ஆனால் எல்லாம் கம்ப்ளீட்டாக சுற்றுது. காற்றடிச்சா சுத்ததுனால செய்யும். நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது எனக்கு கேட்குது நல்லாவே. அந்த இடத்துல ஒன்று சுத்தாமல் இருக்குது. மற்றபடி கம்ப்ளீட்டாக எல்லா விண்டு மில்லும் சுற்றுது. தெரியுதா தெரியுதா? ஓகே, வந்தாச்சு ஒரு வழியாக ஒட்டஞ்சத்திரம். நல்ல மழை, முன்னாடி எவ்வளோ வெயில், அதை தாண்டினதுக்கப்புறம் சரியான மழை. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்குது. ஒரு லெமன் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன்.